எல்லாருக்கும் வேலைடா. 75 லட்சம் பேர் வெளியே நிக்கிறானா, அத்தனை பேருக்கு அரசு வேலை. ஆனால் இந்த வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கப்படாது. நான் தந்த வேலையை செய்யணும். ஆனால் அரசு வேலை, அரசு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேசிட்டே போவான். என்ன சிரிக்கிற? காப்பி அடிச்சிருவான்னா சொல்லிடாதன்றான். அடிக்கிறானா இல்லையாடா? திடீர்னு நீங்கள் மரக்கண்டுகளை நட்டு அந்த போட்டோவை எடுத்து அனுப்பினால் உங்களுக்கு மார்க் தரப்படும். அத நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். டேய், உங்களை எல்லாம் நான் எங்கடா போய் கொள்றது? அப்புறம் பனை மரத்தை வெட்டாத, கற்பகத்தரு 840க்கும் மேற்பட்ட பயன்பாட்டை நமக்கு தருது, அது நீர் வளத்தை பெருக்கி நிலவளத்தை காக்குதுன்னு அண்ணன் பேசுனது அப்படியே அறிக்கையா கொடுத்து பனை மரத்தை வெட்டாதீங்க. நம்ம பெருசா கூட்டத்தில் பேசுறோம்லடா, அவங்கிட்ட ஓரத்தில் இப்படி திரும்பி பேசுறோம்ல. நெய்தல் படையின் மீனவ மக்களை காப்பாற்ற நான் ஒரு படை கட்டுவேன், மீனவர் ராணுவம் கட்டுவேன். இப்ப ஆள் எடுக்கிறாங்க. 10ஆப்பு படிச்சிருந்தா போதும், கொஞ்சம் 6 கிலோமீட்டர் ஓட தெரியும், நீஞ்ச தெரியும். இதை நான் சொல்லும் போது இவரு என்ன இவரு ஏதோ சாத்தியமில்லாத ஒருத்தன் பேசிக்கிறான். இப்ப சாத்தியமில்லாத நாம பேச தயாரா இல்லை. நாம பிராக்டிக்கலா வந்துருவோம். என்ன பிராக்டிக்கல்? டேய், ஏண்டா இப்படி இப்படி பைத்தியமா தெரிய அலையிறிய? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் சாதனை. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ தூக்கி சுமந்து நில். அது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட உயர்ந்ததுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.